மிதுன ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி நேயர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுனம் அப்படிங்கிறதே ஒரு காற்று ராசின்னு சொல்லுவோம். ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இதில் பிறந்தவர்கள் ரொம்ப புத்திசாலி, அறிவாளிகள். இவங்களுக்கு எல்லாமே ஒரு திட்டமிட்டபடி அவங்க செயல்படுவாங்க. ரொம்ப அழகாக செயல்திறன் கொண்டவர்கள்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடம்ங்கிற கர்மஸ்தானத்திலேயே கர்மா காரகனாகி அவர் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கார். ஸோ அவரோட பார்வை 12ஆம் இடம்ங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் இவங்களுக்கு இருக்க தான் இருக்கும். அப்போ இவங்க ஒரு இடம் வாங்குறது, நகை வாங்குறதுலாம் பண்ணலாமா? அழகாக பண்ணலாம். மிதுன ராசி லக்னக்காரங்க அவங்க ஏன்னா அந்த 12ஆம் இடம்ங்கிறது ரிஷபம், பூமி தத்துவம். அப்போ இவங்க பூமியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுலேயும் ஃபார்ம் லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு இது மாதிரிலாம் வாங்கி போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பில்டிங்ஸ் கட்டுறது, கட்டி வாடகைக்கு விடுறது இதெல்லாமும் இவங்க பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வேறு ஏதாவது விரயம் வரத்துக்குள்ளே நம்ம சுப விரயமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது சர்ப்ளஸாக உங்ககிட்ட மணி இருந்தால் பண்ணலாம். நம்மளுக்கு எல்லா மிதுனத்துக்குமே பணம் நிறைய இருக்கும், சர்ப்ளஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கரெக்டாக இருக்கும் அவங்க வாழ்வாதாரம்.